Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் 3.39 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபேக்டர். ஆனால் நம்ம தான் அந்த ஃபேக்டரை வந்து இந்த எக்ஸாம்பிள் சம்லேயும் அடுத்தடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தான் அந்த ஃபேக்டரை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபேக்டரை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை ஃபேக்டரைஸ் பண்ணியும் காமிக்க போகிறோம். எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் வந்து பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து என்னென்னா x³ + 13x² + 32x + 20. எப்போதுமே கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு x = 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலை p(x)ன்னு எடுத்துக்கிறேன். x³ + 13x² + 32x + 20. எப்போதுமே ஸ்டார்டிங்கில் வந்து 1ஆல் வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். அடுத்தது -1, அதுக்கப்புறம் வந்து 0, அதுக்கப்புறம் 2, -2, இதை மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். அப்போ எந்த நம்பருக்கு வந்து 0 வருதோ அந்த நம்பர் தான் வந்து ஃபேக்டர். இப்போ எனக்கு x = 1ங்கிற நம்பரை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா p(1) எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணனா 1³ + 13 × 1² + 32 × 1 + 20. அப்படின்னா 1 கியூப் பண்ணால் 1, அடுத்தது 13 + 32 + 20. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 66 வந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு 0 தான் வேணும். ஆனால் இங்கே 66 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த x = 1ங்கிறது ஃபேக்டர் வந்து கிடையாது. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -1 வந்து செஞ்சு பார்க்குறேன். -1 வந்து செஞ்சு பார்த்தா எனக்கு ஃபேக்டர் வருதான்னு செக் பண்ண போகிறேன். இப்போ வந்து p(x)ல் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் -1 to the whole cube + 13 × -1 to the whole square + 32 × -1 + 20. அப்படின்னா -1 கியூப் பண்ணால் -1 + 13, அடுத்தது 32 × 1 வந்து 32 தான், ஆனால் மைனஸ் இருக்குன்னா -32 + 20. அப்படின்னா 13 - 1 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 12 வந்து கிடைக்கும். அடுத்தது 20 - 32 எனக்கு -12 வந்து எனக்கு கிடைக்கும். அப்படின்னா 12 - 12ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0ன்னுட்டு எனக்கு வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு 0 வரணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இங்கே 0 கிடச்சிருக்கு. எப்போன்னா எக்ஸோட வேல்யூ -1 இருக்கிறப்ப. அப்படின்னா இந்த -1 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +1 ஆகும். அப்படின்னா x + 1 அப்படின்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா x + 1 இஸ் த ஃபேக்டர் அப்படின்னுட்டு நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபேக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதை இன்னும் ஃபேக்டரைஸ் வந்து பண்ணல. அதனால் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் வந்து நம்ம பண்ணணும். சிந்தட்டிக் டிவிஷனுங்கிறப்ப நம்ம வெளியில் வந்து என்ன எழுதுவோம்னா, நம்மளுக்கு எப்போ 0 வந்திருக்குன்னு பார்க்கணும். எனக்கு எப்போ 0 வந்திருக்குன்னா -1 அப்போ தான் எனக்கு 0 வந்திருக்கு. அந்த -1 வந்து நான் வெளியில் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து மேலே எல்லாமே என்ன எழுதுவோம்னா, இந்த கொடுத்துருக்க பாலினாமியலோடைய கோஎஃபிஷியன்ஸை வந்து எழுதுவோம். இங்கே எனக்கு 1 எதுவுமே இல்லைன்னா 1ங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட். அடுத்து 13, 32, அதுக்கப்புறம் வந்து 20. அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 1, 13, 32, அடுத்தது 20. இப்போ எப்போவுமே ஸ்டார்டிங்கில் 0 யூஸ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படின்னா 1 + 0 வந்து 1. அடுத்தது 1 × -1ஓட வேல்யூ -1 வந்து கிடைக்கும். 13 - 1ஓட வேல்யூ வந்து 12. அடுத்து 12 × -1 வந்து -12. அடுத்தது 32வை 12ஆல் மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 20 வந்து கிடைக்கும். அடுத்து 20 × -1 வந்து எனக்கு -20 வந்து கிடைக்கும். அப்படின்னா 20 - 20ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு ரிமைண்டர் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு மொத்தம் 2 ஃபேக்டர் வந்து இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x + 1ங்கிறது ஒரு ஃபேக்டர்னுட்டு கண்டுபிடிச்சிருந்தான். அந்த x + 1ங்கிற ஃபேக்டரை இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது இன்னொன்று என்ன கிடச்சிருக்குன்னா, எனக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்னா, கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து x³ ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா நம்ம இங்கே கிடச்சிருக்க வேல்யூஸை வந்து x² ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்தது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே x² கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 12, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 20. அப்படின்னா x² + 12x + 20ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதோடையே சால்வ் பண்ணதை நிப்பாட்டினாலும் ஆனால் இங்கே கொஷினில் உங்களுக்கு ஒரு வேர்டு வந்து கொடுத்துட்டாங்க, லீனியர் ஃபேக்டராக வேணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே கொடுத்துருக்க லீனியர் ஃபேக்டருங்கிறப்ப எனக்கு x² வரக்கூடாது, x மட்டும்தான் வரணும். அப்படின்னா இந்த இதை இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா நான் இதை டேபிள் யூஸ் பண்ணி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்.
இங்கே மேலே வந்து எனக்கு 20 வந்து எழுதணும், இங்கே வந்து 12 வந்து கீழே எழுதணும். இப்போ நான் 2 நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரை வந்து ஆட் பண்ணனா எனக்கு 12 கிடைக்கணும். அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனா 20 வந்து கிடைக்கணும். அப்பேற்பட்ட 2 நம்பர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் வந்து என்னென்னா 10 அதுக்கப்புறம் 2. ஏன்னா 10 × 2 20, 10 + 2 வந்து 12ன்னு எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா 10ஐயும் 2வையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல எக்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் + 1 ஒரு ஃபேக்டர். இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னா எக்ஸ் + 10, அடுத்து எக்ஸ் + 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த இது அதாவது கொடுத்துருக்க பாலினாமியல் x³ + 13x² + 32x + 20 லீனியர் ஃபேக்டர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணனா எனக்கு x + 1 × x + 10 × x + 2 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.